ஏற்கனவே விடியல் அரசு தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு விடியல் இல்லையா? எங்க விடிய அரசு நடந்துட்டு இருக்கு? எங்கே விடிஞ்சது? விளங்கும் அந்த அரசு தொடர்ந்து நீடிச்சிச்சுன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் பல லட்சம் கோடிகளை கடனாக வாங்கி கொண்டு அவர்கள் கொள்ளையடித்து விட்டு சொகுசாக இருப்பதற்கான வழிவகைகளை செய்வார்கள். கோபத்தை தூண்டுறீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கோபத்தை தூண்டிடாதீங்க. அந்த செவிலியர்கள் போராட்டம் மனசுக்கு ரொம்ப பாதிப்பை உருவாக்கி வைத்தது. கொரோனா காலங்களில் தன் குடும்பத்தை விட்டுவிட்டு மருத்துவமனைகளில் பணியாற்றி பல்லாயிரம் உயிர்களை பாதுகாத்த செவிலியர்களுக்கு இன்றைக்கு பரிசு என்ன தெரியுமா? நடுத்தருவில் நின்று போராடுவதை பரிசாக கொடுத்திருக்கிற இந்த தில்லுமுள்ளு ஆட்சி, திருட்டு மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. குற்றச்சாட்டு இருந்தது, நான் மறுக்கல. ஆனால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? உள்ள வந்ததுக்கப்புறம் கிளீன் சீட் கொடுத்துட்டீங்க. இலையுதிர் காலம்னு ஒன்று வரும். இலையை உதிர்த்து தான் பூ பூக்கும். செங்கோட்டையனாரை நாங்கள் அப்படி சொல்ற மெசேஜ் வந்து இலையுதிர் காலம், எந்த இலை உதிருதுன்றது எனக்கு புரியல. பொறுத்துருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? பூன்னு சொல்றது எனக்கு தாமரைன்னு காலம். எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி இருந்ததோ அதே மகிழ்ச்சி விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லி ஜெயஸ்ரீ பிரபாகர் சொல்றாரு. எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு அழகான தலைவரை நான் பார்க்கிறேன், அது விஜயை மட்டும்தான் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், எம்ஜிஆருக்கு சமமாக விஜயை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற எங்களது மூத்தவர் அண்ணன் ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகம் தருகிறோம். இப்போ இது எல்லாமே வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து கோட் பண்ணி சொல்லும் பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கான அந்த கூட்டம் மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கான கூட்டம் அப்படிங்கிறது நீங்கள் பெருகிட்டு இருக்கு அப்படின்னு முழுசாக எடுத்துக்கலாமா? 1987 எம்ஜிஆருடைய வாழ்வியல் முடிவுக்கு பிறகு ஒரு நல்ல தலைவனை தேடிக்கொண்டிருந்தது தமிழ்நாடு. இன்றைக்கு அந்த வாய்ப்பை கிடைத்திருக்கிறது, மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் மக்களின் தலைவனாக வந்திருக்கிறார். வரவேற்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் மீண்டும் நடிக்க போயிடுவார். அவர் வந்து அரசியலில் நிலைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னும் சொல்ல போனால் திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகளை எதிர்கொள்வதற்கு விஜய் அவர்களுக்கு தெம்பு இருக்காது அப்படின்ற விமர்சனத்தை எல்லாம் கட்சியில் வைக்கிறாங்கல்ல. மோசமான, மட்டகரமான, கேவலமான, அருவருப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் அது இந்த திருட்டு மாடல் ஆட்சி தான். திமுக கும்பல்களால் நடத்தப்படுகிற ஆட்சி அது கேவலமாக இருக்கிறது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இப்போது அண்மையில் அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைஞ்சதுக்கு பிறகு சில முக்கியமான நபர்கள்லாம் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் இணைஞ்சிருக்கிறாரு, நீங்கள் இணைஞ்சிங்க, அப்புறம் ஒரு சில நபர்கள்லாம் வரிசையாக இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு வலு சேர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? கூடுதல் வலு. அறிவார்ந்த ஆற்றலாளர்கள் இங்கே உள்ளே வர்றாங்க, சும்மா இல்லை. நான் முன்னே பேசுவதற்கு இப்போ பேசுவதற்கு நிறைய எனக்கு வந்து பயிற்சி எனது கட்சி எனக்கு கொடுத்துருக்கு. எப்படி பேசணும், எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் களமாடுவதற்கு துடித்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. ஏன்னா இப்போ நடக்கிற உக்கிரப்போர் என்பது கொள்ளை கும்பலுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் நடக்கிற யுத்தம். அதில் முன்கள வீரராக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் களத்தில் நிற்கப் போகிறேன். எதிரிகள் விடுகிற தோட்டாக்களாக இருந்தாலும் அம்புகளாக இருந்தாலும் மேனியில் பட்டாலும் மஞ்சளை மடியில் கட்டி வைத்து கொண்டு களத்திற்கு புறப்படுவதற்கு ஒரு போர் மறவர்களை தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை எதிரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடிக்கிற கொள்ளைகளை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்பதில் தான் நாங்கள் உறுதியாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு போட்டி யாருங்கிறத இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல புதியவர்கள் வருகிறார்கள் அல்ல, அறிவாளிகள் வந்து சேர்க்கிறார்கள். அவர்கள் புதியவர்கள். அந்த அறிவாளிகள் எல்லாமே அதிமுக பக்கத்திலிருந்தே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் அதிமுக இத்தனை ஆண்டு காலம் வழிநடத்திய அறிவாளிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் அறிவாளிகள் இத்தனை வருஷமாக அதை நடத்தியிருக்கிறாங்கல்ல. இப்போ தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்த 2 மாபெரும் ஆளுமைகள் இன்றைக்கி கட்சிக்குள்ளே வந்திருக்காங்களா, நிறைய பேர் வர இருக்கிறாங்க. பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது. இல்லை, இப்போ இந்த சேர்க்கை அப்படிங்கிறது குறிப்பாக அதிமுகவிலிருந்து விலகி இருந்தவர்கள், அதிமுகவில் இருந்தவங்க, இப்படி எல்லாருமே வந்து தாவேக்காவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது
அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அதன் மூலமாக தாவேக்காவை வளர்த்தெடுக்கணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். திமுக எதிர்ப்பதல்ல உங்களுடைய பிரதான நோக்கங்கிற விமர்சனம். அதிமுக எடப்பாடியாரே எல்லாரையும் விலைக்கிடுவார். ஒன்று, கொள்ளையடிக்கிற கும்பல் திமுகவுக்கு போகும், கொள்கை கும்பலாக இருக்கிறது தாவேக்காவுக்கு வருவாங்க. இதுதான் வித்தியாசம். செங்கோட்டையன் அவர்கள் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லை, இல்லையா? குற்றச்சாட்டு இருந்தது, நான் மறுக்கலை. ஆனால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? உள்ளே வந்ததுக்கப்புறம் க்ளீன் ஷீட் கொடுத்துட்டீங்களா? நாங்கள் எப்போதுமே கிரீன் சிக்னல்லாம் கிடையாது. இலையுதிர் காலம்னு ஒன்று வரும். இலையை உதிர்த்து தான் பூ பூக்கும். செங்கோட்டையனாரை நாங்கள் அப்படி நீங்கள் சொல்கிற மெசேஜ் வந்து இலையுதிர் காலம் எந்த இலை உதிருதுன்றது எனக்கு புரியல. பொறுத்துருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? பூக்காலம் தொடங்கி இருக்கிறது, புதியவர்கள் வர துடித்து கொண்டு. நீங்கள் பூன்னு சொல்கிறது எனக்கு தாமரைன்னு காதில் விழுது. அது அப்போ நீங்கள் ஏதோ நீங்கள் யாருக்கோ உதிர வச்சு இந்த பூவை பூக்க வைக்கிறது. தாமரை இலை ஒரு தாமரை இலையை வந்து உதிர வச்சு தாமரை பூக்க வைக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிற தாமரை இலை ஒரு நாளும் உதிராது, அது தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் யாராவது பறிச்சா தான் அது வரும். அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து கொண்டிருக்கிறது. புதியவர்கள் அல்ல, அறிவாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆற்றல் மிகுந்த மிக களத்திலே போராடியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நேற்று ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் என்னோடவே அவருடைய மகன் வந்து இணைந்த வரலாறும் நடந்தது. புதியவர்கள் வருகை என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு வேண்டுமானால் அவர்கள் புதியவர்கள். ஆனால் அரசியல் ஆளுமைகள் எல்லாற்றுக்கும் ஒரு பதில் இருக்குது. கூட்டணி, வலுவான கூட்டணியை எங்கள் தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டணி இப்பொழுதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அரசியலில் எவ்வளோ பெரிய சதுரங்க விளையாட்டுக்களை ஆளுங்கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் எப்படி வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்துருங்க எல்லாத்துக்கும். இப்போ இந்த சமீபத்தில் சேர்ந்த விவகாரங்கள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய முன்னாடி அதிமுகவில் இருந்த அனுபவமிக்க தலைவர்கள் தொண்டர்கள் தான் வந்து இப்போ கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போது செங்கோட்டையன் அவர்களுக்கு முன்பாக, அவர்கள் வருகைக்கு முன்பாக கட்சியினுடைய செயல்பாடாக இருக்கட்டும், ஒரு பரப்புரையை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதில் பல குளறுபடிகள் இருந்துச்சு. அது வந்து ஈரோடு அந்த மாநாட்டின் மூலமாக அது அப்படியே சரி செய்யப்பட்டிருக்கு. அதற்கு முதல் காரணம் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பரப்புரை யுக்தி தான் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்லை. அது சரி நினைக்கிறீங்களா? செங்கோட்டையனார் மிகச்சிறந்த ஆற்றலாளர். தமிழக வெற்றி கழகம் உருவாகிற போது அது பெரும்பாலும் எங்கள் தலைவருடைய நலம் விரும்பிகள் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். இப்போ ஒரு அரசியல் ஆளுமை உள்ளே வந்ததற்கு பிறகு ஒரு கட்டுப்பாடு எப்படி நிர்வகிக்க வேண்டும், அதனால தான் அவரை வந்து நிர்வாகக்குழுவுடைய தலைவராக எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். அவருடைய செயலாற்றல் என்பது மற்றவருக்கு பிரமிப்பாக இருக்கும். அது எடுத்துக்காட்டு நீங்கள் ஈரோடை அந்த மாபெரும் மக்கள் கூட்டம், மக்கள் மாநாடாக மாறியதை பார்த்திருக்கிறோம். ஆக செங்கோட்டையனார் வருகைக்கு பின்னால் கட்சி என்பது ஒரு கட்டுக்கோப்புக்குள் வந்திருக்கிறது. செங்கோட்டையனார் வருகைக்கு பிறகு பொறுப்பாளர்கள் அனைவரும் பொறுப்புணர்ந்து வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் உத்தரவிட்டுக்கிட்டு இருக்கிறார் கடுமையாக. எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே அதை ஒரு சில இடங்களில் முன்னாடி வந்து கட்சியில் வேலை பார்த்த நபர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்காம புதிதாக வந்தவங்க வேறு பகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஈரோடு திருப்பூர்லாம் அந்த இஷ்யூ கிளம்பி செங்கோட்டையன் அவர்களே முற்றுகையிட்டு கேள்வி கேட்டீங்க. எந்த கட்சிகள பிரச்சனை இல்லை, திமுகவில் பிரச்சனை இல்லையா? தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்ட போது தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்று கட்சியில் ஒரு மாற்று கட்சிங்கிறப்போ அந்த கட்சியும் அதிகார பதவிக்காக நீ கட்சியினுடைய பதவிக்காக வந்து சண்டை போடுறது தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? குடும்ப பதவிகளுக்காகவே முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தாக்கிரிட்டினர் மதுரையிலே படுகொலை செய்யப்பட்டார் என்பது உங்களுக்கு நினைவுகள் வைத்துக்கொள்ளணும். நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. சரி செய்யப்படும், எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிறது. உழைத்தவர்கள் இன்னும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுது அதிகாரத்திற்கு வருவார்கள் என்பதை கட்சி தலைமை தீவிரமாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ செங்கோட்டையனார் வந்ததும் பதவிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து அவருக்கு கூட ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதிங்கிற அடிப்படையில் அவருக்கான ஒரு கிரேடை கொடுத்துருக்காங்கன்ற புள்ளியில் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அவருடைய ஆதரவாளர்களை அந்த திருப்பூர், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வந்து பொறுப்பாக போட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். அது எல்லாமே சரி செய்யப்படும். எல்லாருக்கும் தகுதியின் அடிப்படையில் பதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார் செங்கோட்டையனார் அவர்கள் அந்த கொங்கு மண்டலத்தில். ஏன்னா அவர் கட்டுப்பாட்டில் 4 மாவட்டங்கள் இருக்குது. அவர் தான் அத்தாரிட்டி, அவர் தான் முடிவெடுக்கணும். அப்போ கட்சி நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாமே அந்த 4 மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இடையில எவனாலும் அள்ளுச்சில்லுகள் வந்து இந்த திமுகவுடைய கைக்கூலிகள் கூட உள்ள நுழைவான். நிறைய இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாத்தையும் அதுக்கு கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கட்சிக்குள்ளே எந்த கழகத்தையும் யாரும் ஏற்படுத்தி விட முடியாது. ஒரு இராணுவ மிடுக்கோடு இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு படையாக
இராணுவம் கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கிற பேர் இயக்கமாக பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பொறுத்திருங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. 2026 என்பது எங்களுக்கு இலக்கு. அதிகாரத்தை கைப்பற்றாமல் இங்கே எதையும் நாம் வெல்ல முடியாது என்பதை ஆணித்தரமாக நாங்கள் முடிவெடுத்து வைத்திருக்கிறோம். அதிகாரத்தை நோக்கி எங்களது அடுத்த போர் தொடங்க இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களை பார்த்த மகிழ்ச்சி எந்த அளவுக்கு எனக்கு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி இருந்ததோ அதே மகிழ்ச்சி விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லி ஜேசிடி பிரபாகர் சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய பேச்சில் எம்ஜிஆர் அவர்களை கோட் பண்ணி சொல்கிறாருல்ல, அது அவர் வாழ்ந்த வாழ்க்கை. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எம்ஜிஆரோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளில் அவருடைய அரசியல் ஆற்றல் என்பது எம்ஜிஆருக்கு நன்றாக தெரியும். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஜேசிடி பிரபாகரை ஒரு மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்திருந்தார். ஆனால் அவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்கிற ஒரு குழுவை உருவாக்கி எப்படியாவது இணைத்து விட வேண்டும் என்று துடித்தார். ஆனால் அதில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார். இன்றைக்கு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு அழகான தலைவரை நான் பார்க்கிறேன், அது விஜயை மட்டும்தான் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், எம்ஜிஆருக்கு சமமாக விஜயை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற எங்களது மூத்தவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் தருகிறோம். உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை எங்கள் தலைவர் நிச்சயமாக களப்பணியாற்றுவதற்கு கொடுப்பார். தீவிரமாக களமாடுவதற்காகத்தான் அவர் இங்கே தீவிரமாக வந்திருக்கிறார். மக்களின் தீர்ப்பை மதிக்கிற நல்ல தலைவராக ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எதிர்காலத்தில் செயலாற்றினார் என்பது வரலாறு. தமிழக வெற்றி கழகத்திலும் அவர் ஆளுமையாக பயணிப்பார். தமிழ்நாட்டில் அமைதியான புரட்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் கோட் பண்ணி சொல்கிறாரு. வீதியெங்கும் விஜய் முழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு. இப்போ இது எல்லாமே எம்ஜிஆர் அவர்களை கோட் பண்ணி சொல்லும் பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கான அந்த கூட்டம் மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்களுக்கான கூட்டம் அப்படிங்கிறது நீங்கள் பெருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முழுசாக எடுத்துக்கலாமா? அது அதாவது எம்ஜிஆர் காலத்தில் மக்கள் தொகை, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வெறும் 4.25 கோடி. அன்றைக்கு அவருக்கு எழுந்த எழுச்சி என்பது சாதாரணமானதல்ல, மிக பிரமாண்டம். ஆனால் இன்றைக்கி 8.5 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். 4.5 கோடி தமிழர்கள் எந்த நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆதரித்து கடுமையாக பிரச்சாரத்தை அன்றாடங்காட்சி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அன்றைக்கி நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற ஆளுமைகள் பக்கத்தில் இருந்தார்கள். அரங்கநாயகம் போன்றவர்கள், மிகப்பெரிய அளவில் ஆர். எம். வீரப்பன், திருநாவுக்கரசர் போன்றவர்களெல்லாம் களமாடினார்கள் கூடவே இருந்து. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை தொடர்ச்சியாக 3 முறை தலைவருக்கு வித்திட்டது என்று சொல்லலாம். திருட்டு கும்பல்களுக்கு 3 தேர்தல்கள் முடிவு கட்டியது. அது எம்ஜிஆர் என்கிற பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனால் முடிந்தது. படுத்த நிலைகளோடு அமெரிக்காவில் இருக்கிற போது கையசைத்து மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டினார், நான் வந்து விடுவேன் அப்படின்னு. மக்களும் அவரை படுத்த நீங்கள் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வாக்களிக்கிறோம்னு சொல்லி 3வது முறையும் தேர்ந்தெடுத்த அந்த மக்கள் இன்றைக்கு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு அற்புத தலைவனை தமிழ்நாட்டு மக்கள் 8.5 கோடி பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக 8.5 கோடி பேரும் இன்றைக்கு மிக நெகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கிறார்கள். மாற்று சக்தியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சக்தி இல்லை. குறிப்பாக 1987 எம்ஜிஆருடைய முடிவுக்கு பிறகு, அவருடைய வாழ்வியல் முடிவுக்கு பிறகு ஒரு நல்ல தலைவனை தேடிக்கொண்டிருந்தது தமிழ்நாடு. இன்றைக்கு அந்த வாய்ப்பை கிடைத்திருக்கிறது, மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் மக்களின் தலைவனாக வந்திருக்கிறார். வரவேற்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு சொன்னோம், வீட்டுக்கு 10 ஓட்டு இருந்தாலும் 8 ஓட்டு இப்போ தாவேக்காவை பக்கம் வந்து விட்டது என்ற ஒரு கூற்றை இன்றைக்கு பத்திரிகையாளர்களே, பெரிய பெரிய ஊடகங்களை சொல்லுகிறது என்றால் யார் பக்கம் வெற்றி இருக்கிறது என்பதை வெற்றித்தனமாக பேசக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் மீண்டும் நடிக்க போயிடுவார். அவர் அரசியலில் நிலைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னும் சொல்லப்போனால் திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகளை எதிர்கொள்வதற்கு விஜய் அவர்களுக்கு தெம்பு இருக்காது. பாஜகவுடைய நெருக்கடியும் இதோட சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பார்வை, அப்படின்ற விமர்சனத்தையெல்லாம் கட்சியில் வைக்கிறாங்கல்ல. சோசியக்காரர்களுக்கு நான் பதில் சொல்வதில்லை. அதை பார்த்தது எலிச்சோசியமா கிளிச்சோசியமானு தெரியலை. எங்கள் தலைவர் எல்லாவற்றுக்கும் தெளிவான முடிவெடுத்து தான் அறிவித்து கொண்டிருக்கிறார் ஒருவருடைய செயல்பாட்டுகளையும். ஆக இந்த தைத்திருநாள் தொடங்குகிற நேரத்தில் நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்கிறோம். அந்த மாதிரி சோசியம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லாவிட்டாலும் கூட மக்கள் மன்றத்தில் கேள்விகள் எழுகிற போது நிச்சயமாக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இன்றைக்கு இருக்கிறது. எங்கள் தலைவர் அரசியலில் இறங்கியிருக்கிறார், மக்களுக்காக இறங்கியிருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், இருட்டில் இருந்து என்னை செதுக்கினீர்கள், நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். இருட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், நான் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர துடிக்கிறேன் என்று ஒரு தத்துவத்தை தமிழ்நாட்டிற்கு விதைத்திருக்கிற தலைவனை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஆகையால் இருட்டுக்குள் இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று துடியாய் துடிக்கிற எங்கள் தலைவர் படம் நடிக்கிறாரு, நடிக்கல. ஏற்கனவே விடியல் அரசு தான் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு விடியல் இல்லையா? எங்கே விடிய அரசு நடந்துகிட்டு இருக்கு? எங்கே விடிஞ்சது? விளங்குமா அந்த அரசு? தொடர்ந்து நீடிச்சிச்சின்னு வச்சுங்க, தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் பல லட்சம் கோடிகளை கடனாக வாங்கி கொண்டு அவர்கள் கொள்ளையடித்து விட்டு சொகுசாக இருப்பதற்கான வழிவகைகளை செய்வார்கள். கோபத்தை தூண்டுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தயவுசெய்து கோபத்தை தூண்டிடாதீங்க. மோசமான, மட்டகரமான, கேவலமான, அருவருப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் அது இந்த திருட்டு மாடல் ஆட்சி தான். திமுக கும்பல்களால் நடத்தப்படுகிற ஆட்சி படுகேவலமாக இருக்கிறது. எந்த விரல் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சதோ அந்த விரலை ஒடித்து ரத்தத்தை சகதியாக்குகிற கொடுமை இன்றைக்கு ஆசிரியர்களிடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கையை உடைத்து ரத்தம் சொட்டுகிறது, காலை உடைத்து கட்டுப்போடுகிறார்கள். அப்பாவி ஆசிரியர்கள் இன்றைக்கு மிக கொடுமையான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சியினுடைய அவல லட்சணத்தை நாம் எப்படி சொல்லுவது? ஒரு பக்கம் முன்கள பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 140 நாளை தொட்டு இருக்கிறது அவருடைய போராட்டம். அவங்க சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயம், எங்கள் பிள்ளைகள் பசியால் துடிக்கிறது என்று பேசுகிறார்கள். உங்கள் காதில் விழவில்லையா? கேட்குறார்கள். அமைச்சர்கள்லாம் கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாங்க அயோக்கிய பயல்கள்லாம். அதை பறிமுதல் பண்ணுங்கள் முதல்ல. எங்கள் முன்கள பணியாளர்கள்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு பணி நிரந்தரத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம். ஆசிரியர்கள் போராட்டத்தை நாங்கள் அரவணைத்து வழிநடத்துவதற்கு நாங்களும் துணை நிற்கிறோம். அப்படியே இன்னொரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கேன், செவிலியர்கள் போராட்டம். அந்த செவிலியர்கள் போராட்டம் மனசுக்கு ரொம்ப பாதிப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது. கொரோனா காலங்களில் தன் குடும்பத்தை விட்டுவிட்டு மருத்துவமனைகளில் பணியாற்றி பல்லாயிரம் உயிர்களை பாதுகாத்த செவிலியர்களுக்கு இன்றைக்கு பரிசு என்ன தெரியுமா? நடுத்தருவில் நின்று போராடுவதை பரிசாக கொடுத்திருக்கிற இந்த தில்லுமுள்ளு ஆட்சி, திருட்டு மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய புரட்சி வெடித்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற அவலச்சூழல்கள், ஒரு பக்கம் கொள்ளை, ஒரு பக்கம் அடாவடிகள், ஒரு பக்கம் இந்த மாதிரி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இந்த ஆட்சியில் என்ன நடக்கலைன்னு சொல்லுங்கள். வறுமை இன்றைக்கு தொட்டு கொண்டிருக்கிறது இந்த முன்கள பணியாளர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் என்றால் ஒரு தூய்மையான ஆட்சி நிர்வாகம் இங்கே தமிழ்நாட்டில் நிலை பெற வேண்டும். தீய சக்தியை தமிழ்நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும். அந்த இலக்கோடு தான் போராடிட்டு இருக்கோம். இப்போது இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நெருக்கடி ஏற்படுத்தி தானே அமைச்சர்கள்லாம் ஆங்காங்கே கூட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாநாடுன்னு கூப்பிட்றாங்க, வெறும் நாற்காலி மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வெற்று மாநாடை நடத்துகிறார்கள், வாழைத்தார் திருடர் மாநாடை நடத்துகிறார்கள், ஆப்பிள் பழத்தை அள்ளிச் செல்லுகிற மாநாடை நடத்துகிறார்கள், முதியோர்கள் மாநாடை நடத்துகிறார்கள், ஆதிபராசக்தி கோயில் மாநாடு நடத்துகிறார்கள். பார்க்கலையா நீங்கள்? அதெல்லாம் ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டவங்க பூரா அங்கே போயிட்டாங்க ஊருக்கு, திருப்பூருக்கு. திருப்பூர் என்பதும் பல்லடம் என்பதும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தொழிலாளர்கள் அங்கே பணியன் தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள். ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் 1500 பேர் பணி செய்கிற சூழலில் 1500 பேருக்கும் சிவப்பு கருப்பு உடையை மாட்டி கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அன்றைக்கி எல்லா கம்பெனியும் லீவாங்க கேள்விப்பட்டேன். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் சிவப்பு கருப்பு சுடிதார் வாங்குவதற்கு, அல்வா வாங்குவதற்கு, மிக்சர் வாங்குவதற்கு, தண்ணி பாட்டில் 2 கொடுப்பதற்கு, பிரியாணி அடித்து கொண்டு வாங்குவதற்கு கேவலமல்ல. இதை உருவாக்கியது தமிழக வெற்றி கழகம் என்பதை உணர்ந்து தான் அவர்கள் மாவட்டந்தோறும் இப்போ மாநாடுங்கிற பேரில் ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு கூட்டம் நடந்துச்சு தெரியுமா? மாபெரும் நாற்காலிகள் கூட்டம் தான். அதுவும் திருச்சியில். எந்த காலத்திலாவது இந்த 4.5 ஆண்டுகளில் முதலமைச்சர் அவர்கள் வெளியிலே சென்று அப்பாவி மக்களை சந்தித்த வரலாறு உண்டா? ஆனால் இப்பொழுது அடிக்கடி எல்லா கூட்டத்துக்கும் போக வேண்டிய தேவையை உணர்த்தி கொடுத்துருக்கிறது தமிழக வெற்றி கழகம். உங்களை இன்னைக்கு எழுப்பி விட்டுருக்கிறது. ஏற்கனவே வைகோ அவர்கள் நடத்திய மாநாடு தானே சொல்கிறாங்க. ஆமாம், நடைப்பயணம். சமத்துவ அதில் பேசுகிறாரு. என்ன மாநாடு? சமத்துவ நடைப்பயணம் மாநாடு. அப்படியா? ஏன் அதுக்கு முன்னாடி சாராய ஒழிப்பு நடைபயண மாநாடு தானே நீங்கள் அறிவிச்சீங்க? மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றிட்டாங்க? ஏன்னா இவங்களே விற்கிறவங்க, இவங்களே குடிக்கிறவங்கள, அதனால் அப்போ மாற்றிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ என்ன சமத்துவ? யாருக்கு சமத்துவத்தை நீங்கள் போதிக்கிறோம்? வீட்டுக்குள்ளே முதல்ல சமத்துவம் பாருங்கள், உங்கள் கட்சிக்குள்ளே சமத்துவத்தை பாருங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் நாட்டுக்கு வரலாம். உங்கள் கட்சியில் சாதி வெறி தாண்டவம் ஆடுகிறது. சேரிக்கு ஒரு சுடுகாடை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கும் பிதற்றுறீங்க. சாதிக்கு ஒரு சுடுகாடை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. உங்கள் கட்சிக்குள்ளே சனாதனம் தலைத்தோங்குகிறது. நீங்கள் என்ன சமூக நீதி? நீங்கள் என்ன சமாதானம் சொல்லுங்கள்? நீங்கள் என்ன சமத்துவம்? வைகோ அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். இந்த தேசத்தினுடைய மாபெரும் தலைவர், நாங்கள் மதிக்கக்கூடிய தலைவர். அவர் உடல்நலம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவருடைய உடல்நலத்தை நாங்கள் இங்கிருந்தே உற்று கவனிக்கிறோம். இந்த மண்ணில் அவரும் பெரியாரை போல
95 அல்லது 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர் நடத்துகிற இந்த மாநாடு, நடந்து போகிற மாநாடு என்பது வெற்று மாநாடு. சமத்துவம் என்கிற பெயரில் சதி செய்ய துடிக்கிறது இந்த அரசு. இவங்க நடத்த வேண்டியதான திமுக சமத்துவ மாநாடுன்னா ஏன் வைகோவை நடத்த சொல்கிறாங்க சொல்லுங்கள்? சாராய ஒழிப்பு மாநாடு அப்படியே மாற்றிட்டாங்களே. அப்போ சாராய ஒழிப்பு மாநாடு யாருக்கு எதிராக நடத்தணும்? அரசுக்கு எதிராக தான் நடத்த முடியும். அது நடத்த முடியாதுல்ல. என்ன சொல்லியிருப்பார் முதலமைச்சர்? அப்படி பேர் வச்சுன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு இருப்பார். சரி, நாங்கள் சமத்துவம்னு மாற்றிக்கிறோம். ஏற்கனவே விசிகா சார்பில் நடத்துனாங்கல்ல, அது விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் போகல. இல்லை, அப்போ தேர்தல் நெருங்கலை. இல்லை, அப்போ அந்த கட்சியில் 2 பேரை அனுப்பிச்சி வச்சாங்க, யாரோ 2 பேர். அது 2 பேருமே அது என்ன அங்கே போய் என்ன பேசுனாங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாநாடை நிர்மூலமாக்கிய திமுக இன்றைக்கி மதிமுகவுக்கு போய் தூக்குறது சமத்துவம் பேசி, சாராயம் பேசி இல்லை. ஆக இவர்கள் திட்டமிட்டு தேர்தல் நேரத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். வைகோ பாவம், அவர் தன்னை நிரூபித்து கொள்வதற்கும் தன் கட்சியை வெளியில் காட்டுவதற்கும் இந்த வயதான 82 வயதிலும் அவர் இவ்வளவு தூரம் நடக்கிறாருன்னு சொன்னால் உண்மையிலேயே அவர் ஒரு மக்களுக்கான தலைவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு முடியாத மனுஷனை இப்படி நடக்க வச்சு அழகு பார்க்குற அசிங்கம் திமுகவிற்கு ஏற்படுமே. ஆனால் இன்றைக்கி இதைவிட மலிவான அரசியலை அவரும் செய்துவிட முடியாது. ஆகையால் அந்த போராட்டத்திற்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். அது சமத்துவ போராட்டமாக மாற வேண்டும். நாங்கள் சமத்துவத்தை பேணி காக்கக்கூடியவர்கள், நாங்கள் சமூக நீதியை பின்பற்ற, நாங்கள் தான் உண்மையான பெரியாரியவாதிகள், நாங்கள் தான் உண்மையான அண்ணாவினுடைய தம்பிகள், நாங்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழித்தோன்றல்கள். ஆக இவர்கள் எல்லாம் தேர்தல் காலங்களில் வருகிற ஏதோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி மலரை போன்றவர்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தேர்தல் வரும்போது இப்படி வந்துட்டு போவாங்களே ஒழிய இது நிரந்தரம் அல்ல. ஆனால் நாங்கள் இந்த மக்களின் நிரந்தரமானவர்கள். தமிழக வெற்றிக் கழகம் என்பது தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டின் மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நேற்றைய தினம் சமத்துவ அந்த மாநாடு என்கிற பெயரில் நடைபயணத்தை ஏன் ஸ்டாலின் நடந்து போக வேண்டியது தானே? நடக்க முடியாதா? முடியாது தான். மக்களை ஏமாற்றுகிற வேலை திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த 4 மாதத்துக்கு இவங்க ஆடுற ஆட்டமெல்லாம் பாருங்கள் எப்படி ஆடுவாங்கன்னு. இது எல்லாத்தையும், இந்த பயத்தையும், இந்த வழியையும், இந்த நடைபயணத்தையும் நடத்தி வைப்பது தாவேக்கா தான். தாவேக்காவிற்கு செல்லுகிற இடமெல்லாம் தாவேக்காவுக்கு வரவேற்பு அந்தளவுக்கு இருக்குங்கிறதுனால இந்த மாதிரியான முன்னாடி. ஆமாம், வேற என்ன பயம் தொற்றிக்கிட்டுச்சு எல்லாருக்கும். அப்படியே பயத்தில் தான் இப்போ குளிர்காலம் வேறு நடுங்குறாங்க எல்லாரும். அதுக்கும் கூட காரணம் சொன்னால் குளிர்னா நடுங்கத்தான் செய்யும்னு வேற சொல்லுவாங்க. ஆனால் அந்த நடுக்கம் தாவேக்காவை பார்த்து வந்திருக்கிறது என்பதை மூடி மறைத்து கொண்டு வாழ்கிறார்கள் போலியவாதிகள். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான அரசியலை முன்னெடுத்து செல்கிறார்கள். பார்க்கலாம், காலம்தான் காத்திருக்கிறது. தேர்தலில் முக்கியமான இன்னும் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு பரப்புரைகளை நீங்கள் அரசியை நோக்கி எழுப்பி வச்சாலும் கூட உங்களுக்கு பெரிய அளவில் கூட்டம் கூடுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கீழே அடிமட்டத்தில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய அடித்தளமான ஒரு விஷயம். அதில் தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு. அதுக்கு ஒன்றிய செயலாளர்களில் ஒரு ஒன்றியத்துக்கு 2 ஒன்றிய செயலாளர்கள், ஒரு கிளைக்கழகம் இருக்குன்னு சொன்னால் அதில் 2 கிளைக்கழக பொறுப்பாளர்கள், ஒருத்தர் இல்லை. கடுமையாக கட்டமைப்பு வேலைகள் இந்த எஸ்ஐஆர் திட்டத்திலே எங்களது தம்பிமார்களும் எங்களுடைய இயக்க தோழர்களும் எவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கிராமங்களில் போய் பாருங்கள். விடுபட்ட பெயர்களை சேர்ப்பதற்கென்றே இன்றைக்கு ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்கிற தாவேக்கா. ஏன்னா அங்கே இல்லாத ஓட்டுன்னு சொன்னால் அது தாவேக்கா ஓட்டாக தான் இருக்கும். புதுவரவுகள் ஓட்டு அது எல்லாமே தாவேக்கா ஓட்டுகள். அந்த வேலையை கடுமையாக இறக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றம் நான் சொல்லலை, அரசியல் வல்லுநர்களே சொல்லுகிறார்கள். சுமார் 1.5 கோடி இளைஞர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் பரிணமித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லலை, வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இளைஞர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்களோ அந்த பக்கம் மாபெரும் வெற்றியை ஈட்டும். எங்கள் தலைவர் மாபெரும் வெற்றியை ருசிக்க இருக்கிறார். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்கள் செங்கோட்டையனாருடைய உதவியோடு, அது மட்டுமல்ல ஆளுமை மிக்க தலைவர்களோடு எங்கள் தலைவர் தேசிய கொடியை ஏற்றுகிற நாளை கண்கொள்ளா காட்சியாக நாங்கள் பார்ப்பதை விட கடல்களும் கைதட்டி வரவேற்கிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. 2026 என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டாக பிறந்திருக்கிறது. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் தேர்க்கிங்க. நன்றி.